எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நேற்று வந்து குரூப் 4 சிலபஸ் அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸும் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் தெரியாதவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல்லே ஆல்ரெடி இந்த அப்டேட்டட் சிலபஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்டடி வித் தர்ஷினி. ஸோ அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் டெலிகிராம் சேனலில். ஸோ அந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழ் அதிகமாக படிக்கிறதுக்கு கொஞ்சமாக படிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸு நம்பர் ஆஃப் கொஷின்லாம் அதில் எவ்வளோ, நம்ம முன்னாடி எவ்வளோ நம்பர் கொஷின் வரும் அப்படின்னே தெரியாது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸ்லேருந்து 5 வரும், ஜியாகிரஃபிலேருந்து 5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் அந்த நம்பர் ஆஃப் கொஷின் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தனி டாப்பிக்காக இருந்தது. இப்போ அதை சயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு இதை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பாலிட்டியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூனிட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்துருக்காங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குற மாதிரி அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஸ்போர்ட்ஸை தவிர்த்துட்டு மீதி உள்ளதை படிக்கலாம். ஸோ இது வந்து மற்ற எக்ஸாமுக்கும் இருக்கிறனால ஸ்போர்ட்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேணாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் விட்டுட்டு படிக்கலாம். ஸோ நியூ சிலபஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம். இல்லைனா நீங்கள் சிலபஸை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஓனாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுருக்காங்க இல்லையா, ஹோல் டெஸ்ட் பேட்ச்சு, டிஎன்பிஎஸ்சி பேட்சில். ஸோ அவங்களுக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணுவோம். இந்த சிலபஸ் வைஸாக ஷெடியூல் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் 500. இதில் 45 டெஸ்ட் இருக்கும், 140 கொஷின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெடியூல் வேணும் டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மகா கும்பமேளா 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரயாக்ராஜ். ஸோ பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் பிரயாக்ராஜ் இருக்கு. ஸோ இங்கே தான் மகா கும்பமேளா நடத்தப்பட போகிறாங்க அடுத்த வருஷம். ஸோ பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மகா கும்பமேளாவானது நடத்தப்படுகிறது. ஸோ மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த மகா கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவோட கலாச்சார ஒற்றுமையோட அடையாளமாக நடத்தப்படுது. இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது கங்கை, அப்புறம் யமுனை, சரஸ்வதி இந்த நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பிரயாக்ராஜ் இருக்கு. இரண்டாவது கேள்வி, நாடு தழுவிய தேசிய தடுப்பூசி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1985ஆம் ஆண்டு. ஸோ நாடு தழுவிய தேசிய தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1985 தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 12 வகையான நோய்களுக்கு 11 வகையான தடுப்பூசிகளானது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த தேசிய தடுப்பூசி திட்டம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1985. இதில் 12 வகையான நோய்களுக்கு 11 வகையான தடுப்பூசிகளானது வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 9.58 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 8.76 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் தடுப்பூசி செலுத்துறதுல 99% தடுப்பூசியை தொடர்ந்து செலுத்தி சாதனை படைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இதை பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் ஹெப்படைட்டிஸ் பி அப்புறம் பெண்டாவலன் தடுப்பூசி மருந்துகள் வந்து இருப்பு இருக்கு. 9.82 லட்சம் குப்பி வந்து கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஸ்கீம் அதில் எவ்வளோ வகையான தடுப்பூசி எந்த நோய்களுக்கு வழங்குறாங்க அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ்னால் என்ன? கல்லீரல் அலர்ஜி நோய் தான் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ இந்த 5 வகை தான் வந்து முக்கியமான வகைகளாக சொல்லுவாங்க ஹெப்படைட்டிஸ் நோய் வகை. ஸோ இதில் ஹெப்படைட்டிஸ் பிக்கான தடுப்பூசி பார்த்தீங்கன்னா கல்லீரல் அலர்ஜியை குழந்தைகள் தடுப்பதற்காக குழந்தைகள் பிறந்தவுடன் 24 மணி நேரத்துக்குள்ள செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி இந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ள செலுத்தப்படுது. அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த 6 வாரங்கள், அப்புறம் 10 வாரங்கள், 14 வாரங்களில் பார்த்தீங்கன்னா ரணஜன்னி, கக்குவான் இருமல், அடுத்து தொண்டை அடிப்பான் நோய்களை தடுக்கிறதுக்காக பெண்டாவலன் தடுப்பூசியானது இந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட்,
தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வர உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2030. ஸோ இப்போ 5G வரைக்கும் இருக்கு, அடுத்த 6G வந்து கொண்டு வர போறாங்க. அது எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 6G அலைக்கற்றை தொழில்நுட்பமானது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி துறை இணையமைச்சரான பெம்மசானி சந்திரசேகர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த 6G அலைக்கற்றை தொடர்பான பாரத் 6G ஆவணத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நான்காவது கேள்வி, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021. ஸோ 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் முக்கியமாக யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா தொற்றா நோயாளிகளுக்காக. ஸோ தொற்றா நோய் அப்படின்னா நமக்கு யாருக்கு தெரியும், அதாவது தொற்றா நோய்கள்னா பிறருக்கு பரவாத நோய், அதாவது பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் பிறருக்கு பரவாது. ஸோ அந்த மாதிரி பரவாத நோய்கள் தான் தொற்றா நோய்கள் சொல்கிறோம். இந்த தொற்றா நோய்களுக்கு அந்த நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயன்பெறவங்களோட எண்ணிக்கையானது இப்போ 2 கோடியை எட்ட போகுது, 2 கோடியை ரீச் பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் 1 சர்க்கரை நோய், இப்போ நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அதுல டைப் 1 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வழங்கும் திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2500 குழந்தைகளுக்கு இன்சுலின் மருந்து செலுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்காக பார்த்தீங்கன்னா பாதம் பாதுகாப்போம் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க, ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அது என்ன பாதுகாப்போம் திட்டம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாதங்களில் வந்து காயம் ஏற்படும், அந்த காயம் வந்து பெருசாக மாறி கட்டவிரல் அகற்ற மாதிரி மாறிடும், இல்லைன்னா அந்த பாதத்தையே முழுசாக அகற்ற மாதிரி அந்த பாதிப்புங்கிறது அதிகரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்கூட்டியே தொடக்க நிலையிலே பாதங்களில் ஏதேனும் காயங்கள் ஏற்படுதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு அதுக்கான சிகிச்சை அளிப்பதற்காக தான் பாதம் பாதுகாப்போம் திட்டம் இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்யப்படுது. அடுத்து 5வது கேள்வி, சாகர்மாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஸோ சாகர்மாலா அடுத்து பாரத் மாலா அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டம் இருக்கு. ஸோ பாரத் மாலாவும் சரி சாகர்மாலாவும் சரி ரெண்டுமே வந்து 2015ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. ஸோ பாரத் மாலா வந்து சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக பாரத் மாலா, சாகர்மாலாங்கிறது துறைமுகங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக. இப்போ இந்தியாவுடைய மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தெற்கு சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கடல் இங்கேயும் கடல் இங்கேயும் கடல், ஸோ 3 பக்கமே வந்து கடல் தான் இருக்கும். ஸோ அதனால கடல் பரப்புங்கிறது அதிகமாக இருக்குது இந்தியாவில். ஸோ அதனால அந்த கடல் போக்குவரத்தை வந்து மேம்படுத்தும் வகையில் துறைமுகங்கள் அமைக்கிறது, துறைமுக உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, துறைமுகங்கள் சார்ந்து வாழக்கூடிய அந்த கடலோர சமூகங்களை வந்து மேம்படுத்துறது, துறைமுக இணைப்புகளை ஏற்படுத்துறது, இந்த நோக்கத்திற்காக தான் இந்த சாகர்மாலா திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது 2015லேருந்து. ஸோ இந்தியாவுடைய துறைமுகங்களையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளையும் மேம்படுத்தும் வகையில தான் 5.54 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டமானது லான்ச் பண்ணாங்க 2015. ஸோ இந்தியாவுடைய கடற்கரை பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்டது இந்தியா. அதே மாதிரி நீர்வழி பார்த்தீங்கன்னா 14500 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் நீர்வழிகள் இருக்கு. ஸோ இதில் வந்து அதே மாதிரி இந்த கடற்கரையில் துறைமுகங்களை மேம்படுத்துறது, நீர்வழிகளில் போக்குவரத்தை மேம்படுத்துறது, சர்வதேச கடல் வர்த்தக வழிகளில் உக்திசார் இயக்கத்தை மேம்படுத்தணும் நோக்கத்தில் தான் சாகர்மாலா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாகர்மாலா திட்டத்தின் கீழ் இந்தியாவுடைய நிதியுதவி, மத்திய அரசுடைய நிதியுதவியில் தமிழகத்தில் ஒரு 8 திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கப்பல் துறைமுகங்கள் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2005ஆம் ஆண்டு. ஸோ பேரிடர்னா என்ன நமக்கு தெரியும், இந்த புயல், வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம், இந்த மாதிரி நடக்குதுல இயற்கை சீற்றங்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 2004 பார்த்தீங்கன்னா பெரிய சுனாமி வந்து ஏற்படுது இல்லையா, அந்த சுனாமியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க, நிறைய பொருட்கள் வந்து சேதமடைஞ்சிருச்சு.
ஸோ அந்த மாதிரி அந்த புயலுக்கு அந்த சுனாமிக்கு அப்புறம் தான் 2005ஆம் ஆண்டு இந்த பேரிடர் மேலாண்மை சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுனாமினால நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க, பொருட்சேதம் ஏற்பட்டுருது. ஸோ அதனால இந்தியாவில் பேரிடர் காலங்களில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அது குறித்து தான் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இப்போ இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 வந்து திருத்தும் வகையில் ஒரு மசோதாவானது இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா 2024 இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெப்ப அலை இருக்கு இல்லையா, அது வந்து மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, இந்தியாவில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ இந்தியாவில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா 31 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் தான் அதிகமான கிராண்ட் மாஸ்டர். மகாராஷ்டிராவில் அடுத்தபடியாக 12 பேர் இருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் 11 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து டி குகேஷ் அவர்கள் 18வது உலக செஸ் சாம்பியனாக டி குகேஷ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் வந்து உருவெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு. அதுவும் இளம் வயதில் 18 வயதில் இந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண வீரர் அப்படிங்கிற பெருமையும் குகேஷ் வந்து பெற்றிருக்காங்க. இந்தியாவிலேருந்து உலக சாம்பியனான 2வது வீரர் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காங்க. முதல் வீரர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த், அவர் 5 முறை உலக சாம்பியனாக இருக்காரு. அடுத்த 8வது கேள்வி, ஜீன் இமானுவேல் ஓட்ராகோ எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் புர்கினா பாசோ. ஸோ புர்கினா பாசோ நாட்டுடைய பிரதமராக ஜீன் இமானுவேல் ஓட்ராகோ வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ கவனிங்க, இந்த புர்கினா பாசோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்க நாடு. இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டுடைய முன்னாள் தகவல் தொடர்பு அமைச்சர் தான் இந்த ஜீன் இமானுவேல் ஓட்ராகோ என்பவர். ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சிக்குழு தான் இந்த ஜீன் இமானுவேல் ஓட்ராகோ வந்து புர்கினா பாசோ நாட்டுடைய பிரதமராக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, QS உலக பல்கலைக்கழக தரவரிசை நிலைத்தன்மை 2025 இந்தியாவிலிருந்து முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் IIT டெல்லி. ஆன்சர் ஆப்ஷன் சி IIT டெல்லி. ஸோ IIT டெல்லி பார்த்தீங்கன்னா QSனா குவாக்வாரலி சைமன்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ QS வெளியிட்டுள்ள உலக பல்கலைக்கழக தரவரிசை நிலைத்தன்மை 2025 IIT டெல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ மொத்த தரவரிசையில் IIT டெல்லி வந்து 171வது இடம். ஆனால் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது IIT டெல்லி வந்து முதலிடம். ஸோ இந்தியாவிலேருந்து 2வது இடம் எதுனா IIT காரக்பூர். உலக தரவரிசையில் இது 202வது இடம். 3வது இடம் இந்தியாவிலேருந்து வந்து IIT பாம்பே. உலக தரவரிசையில் 234வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த QS வெளியிட்டுள்ள இந்த உலக பல்கலைக்கழக தரவரிசை நிலைத்தன்மை 2025 எந்த பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா டொரண்டோ பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 10வது கேள்வி, சர்வதேச குரங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 14. ஸோ இன்றைய தினமான டிசம்பர் 14ஆம் தேதி தான் சர்வதேச குரங்கு தினம், இன்டர்நேஷனல் மங்கி டே வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ முதல் குரங்கு தினம் எப்போ அப்படின்னா 2000ஆம் ஆண்டில் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஐக்கிய நாடுகள் சபையுடைய போதைப் பொருள் ஆணைக்குழுவுடைய 68வது அமர்வுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்குது. ஸோ இதுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா இந்த தடவை தான் முதன்முறையாக ஏற்குது. ஸோ நெக்ஸ்ட் ராஜீவ் மேத்தா பார்த்தீங்கன்னா FCA அப்படின்னா ஆசிய வாழ்வீச்சு கூட்டமைப்பு, ஃபென்சிங் கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஏஷியா. ஸோ இந்த FCA உடைய பொதுச் செயலாளராக இந்தியாவை சேர்ந்த ராஜீவ் மேத்தா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் வந்து இந்த ராஜீவ் மேத்தா. அடுத்து அனுரகுமார திசாநாயகா, இவர் வந்து இலங்கையுடைய அதிபர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அரசு முறை பயணமாக வரப்போறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாடு வந்து விருப்பத்திற்குரிய நட்பு நாடுகள் பட்டியலேருந்து இந்தியாவை நீக்கியிருக்கு. ஸோ அதனால சுவிட்சர்லாந்து நாட்டில் செயல்படக்கூடிய இந்திய நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய வரியானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உலக செஸ் சாம்பியன் படத்தை டி குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பரிசு தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வின் பண்ணதுக்காக தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் 5 கோடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு.
அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, டிசம்பர் 15ஆம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 500 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். ஷெட்யூல் வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகா கும்பமேளா 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரயாக்ராஜ். இரண்டாவது கேள்வி, நாடு தழுவிய தேசிய தடுப்பூசி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1985. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வர உள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். நான்காவது கேள்வி, மக்களை தேடிய மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021. ஐந்தாவது கேள்வி, சாகர் மாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. ஆறாவது கேள்வி, பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2005ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. எட்டாவது கேள்வி, ஜீன் இமானுவேல் ஓட்ரோகோ எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி புர்கினா பாசோ. ஒன்பதாவது கேள்வி, QS உலக பல்கலைக்கழக தரவரிசை நிலைத்தன்மை 2025 இந்தியாவிலிருந்து முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் IIT டெல்லி. பத்தாவது கேள்வி, சர்வதேச குரங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 14ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.